ஜே கிஃப்ட். ஹே, எதுக்கு? இது வாடாமல்லி. இது போல என்னைக்கு நீ வாடாமலே இருக்கணும். ஐ. ஹாய். ச்சே. ஹோ. ஹீ. ஹா. ஹா. ஹோ. ஹோ. ஹம். ஹோ. இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சது. ஆழியா, gift தொட்டி உடைத்த குற்றத்திற்காக ஆயுள் முழுவதும் உனக்கு வீட்டு வேலை செய்யும் தண்டனை வழங்கப்படுகிறது. வீடு துடைக்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் நீதான் பண்ணணும். இதுதான் உத்தரவு. இருக்கவே இருக்கார் நம்ம இல்ச்சமாயி அப்பா. இவரை மாட்டி விட்டுற வேண்டியதுதான். மாட்டினீங்களே டாடி. இது வேற. ஐயோ, ஜேவோட பூச்செடி உடைஞ்சிருக்கே. ஐயோ, எப்படி உடைஞ்சிருக்கும்? என்ன டாடி, அம்மாவுக்கு பிடிச்ச தொட்டியை இப்படி அடிச்சிட்டீங்க? நான் உடைச்சனா? ஆமா, நீங்க தான் உடைச்சீங்க. நானா? தூக்கத்துல உடைச்சிட்டோமோ? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது. ராஜா, நீங்கள் gift தொட்டியை உடைத்தீர்கள் என்று உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆழியா, அவர் gift தொட்டியை உடைத்ததை நீங்கள் பார்த்தீர்களா? நான் பார்த்தேன். இவர் தான் கிஃப்ட் தொட்டி எடுத்து டமால்னு போட்டு உடைச்சாரு. அம்மா பாவம் இல்ல டாடி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். gift தொட்டியை உடைத்த குற்றத்திற்காக ஆயுள் முழுவதும் அழுக்கு துணிகளை துவைக்க வேண்டும். நானா? ஆயுள் முழுவதும் சாமான்களை விளக்க வேண்டும். நானா? ஆயுள் முழுவதும் சமைக்க வேண்டும். நானா? நீதானே உடைச்ச, அப்ப நீதான் எல்லாமே செய்யணும். சுகம் சுகம். அழியா, அம்மா கிட்ட மட்டும் சொல்றாதம்மா. சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். சொல்றத நான் கேட்கணுமா? அம்மா. அம்மாவெல்லாம் கூப்பிடாத. நான் கேக்குறேன். கேக்குறேன். குட் பை. குட் டாடி. இவகிட்டயா மாட்டிக்கிட்டோம். பை. போறாளோ?